வெல்கம் பேக் guys. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ரெட்மியோட ரெட்மி பட்ஸ் 5C இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூகுள் ஃபாஸ்ட்பேர்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 40 dB ANC, அப்புறம் 12.4 mm டிரைவர்ஸ், அப்புறம் குவாட் மைக்ஸ், அப்புறம் கஸ்டமைசபிள் EQ சவுண்ட்ஸ், அப்புறம் 36 hours, அப்புறம் வந்து ஷாமி இயர்பட்ஸ் ஆப்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணுவோம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல. சரி, ஓகே, இப்போ நான் வந்து இதோட சீலை வந்து கட் பண்ணிக்கிறேன். ப்ரைஸிங்னு வரையில் நான் இந்த இயர்பட்ஸை வந்து 1800 rupeesக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். நான் ஆக்சுவலி இது வந்து ஒயிட் கலரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இந்த ஒயிட் கலரில் பார்க்க எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த 2000 rupees ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து எவ்வளோ பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி இந்த இயர்பட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாசி ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரீமியமான ஃபீல் வந்து கொடுக்குது. பட் என்ன நெகட்டிவ்னா இதில் நமக்கு வந்து சீக்கிரமாக மைனர் ஸ்க்ராச்சஸ் வந்து ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இயர்பட்ஸை நீங்கள் வந்து கேஸ் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சில கேஸோட லிங்க்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் சைஸ் வைஸ்மே பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவுமே குட்டியாக நல்லா காம்பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் வரையில் இங்கே கீழே சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெடிக்கேட்டடாக ரீசெட்டுக்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி லைட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ஹிஞ்சோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டி, நல்லா சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் ரெட்மியோட பிராண்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் இந்த இயர்பட்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெம் டைப் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிட்டின் வரையில் நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதுலேயே, அதாவது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல அண்டர் 2000 rupeesல இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிட் எனக்கு வந்து பர்சனலாக வந்து கிடைச்சது. பட் ஆனால் ஃபிட் சப்ஜெக்டும் நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் கலர்னு வரையில் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கலர் சூஸ் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் இந்த இயர்பட்ஸ் வந்து ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் ஃபாஸ்ட்பேர்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்து இருக்கும். அப்புறம் ரேஞ்சின் வரையில் இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிச்சு. ஆடியோ கொடைக்குன்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கொடைக்கு வந்து கொடுத்துருக்காங்க, SBC அண்ட் AC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IP54க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாகவுமே வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து கேமிங் மோட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமிங் மோட் எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 60 millisecondsக்கான ஒரு வேற லெவல் லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில் இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 36 hours வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 7 hours வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ANC ஆஃப் பண்ணும்போது, நம்ம ANC ஆன் பண்ணும்போது இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 22 hours வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 4.5 hours வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் தான் இந்த இயர்பட்ஸ் வந்து இருக்குது. இது போக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 minutes சார்ஜ் போட்ட போது இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து 2 hours வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கிறதுனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸில் நம்ம வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா குவாட் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் இயர்பட்டில் வந்து 2 மைக், அப்புறம் லெஃப்ட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து AENC டெக்னாலஜியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து ரெட்மி பட்ஸ் 5Cலேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 dBக்கான ஒரு மேசிவான பவர்ஃபுல்லான ANC வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து 40 dBக்கான ஏஎன்சி இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட ஏஎன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வேற லெவலில் வந்து இருந்துச்சு. அப்புறம் ஏஎன்சி இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் டிரான்ஸ்பரன்சி மோட்மே வந்து இருக்கும். ஸோ டிரான்ஸ்பரன்சி மோட்மே இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏஎன்சி இந்த இயர்பட்ஸில் கிடைக்கும்னு நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஷாமி இயர்பட்ஸ் ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸில் வந்து டேரெக்டாக ஏஎன்சி ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி மோடுமே நம்ம வந்து டேரெக்டாக ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜெஸ்டர் கண்ட்ரோல்ஸாக நம்ம வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆடியோ எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 டிஃப்ரெண்ட்டான மோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடிஷ்னல் செட்டிங்ஸில் நம்ம வந்து இயர்பட்ஸோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைண்ட் யுவர் இயர்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே அபவுட் டிவைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல் மாதிரி வந்து இங்கேயே வந்துடும். ஸோ நீங்கள் அந்த யூசர் மேனுவல் பேப்பர் நீங்கள் தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக அந்த ஆப்லேயே வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் FAQ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின், ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஃபீச்சர்ஸாக நல்லா சிம்பிளாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12.4 mmக்கான ஒரு பெரிய டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 12.4 mmக்கான ஒரு பெரிய டிரைவர் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. பேஸ் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சோ அதே அளவுக்கு இதோட ட்ரெபிள்ஸ் அண்ட் மிட் டோன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக டியூன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடியே நம்ம வந்து ஆப்பில் பார்த்த மாதிரி இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 டிஃப்ரெண்ட்டான ப்ரீசெட்ஸ் வந்து இருக்குது. பொதுவாக நிறைய இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். ஆனால் அந்த ப்ரீசெட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எந்த வித டிஃபரன்சஸுமே வந்து தெரியாது. நம்ம சேஞ்ச் பண்ணும்போது மேபி மைல்டாக ஒரு குட்டி சேஞ்சஸ் வந்து நோட்டீஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து டிஃபரன்ஸ்னால வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல பெஸ்ட்டான சவுண்ட் குவாலிட்டி உள்ள இயர்பட்ஸ் கண்டிப்பாக இதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ 1800 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1800 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து சொல்ல முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஏஎன்சியாக இருக்கட்டும், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதியிலே 2000 rupeesக்குள்ளே இருக்கிறதுலே நம்பர் 1 பெஸ்ட்டான இயர்பட்ஸ் இதுன்னு நான் வந்து சொல்லுவேன், நான் டெஸ்ட் பண்ணதுலேயே. ஸோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வர்த்தியான ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இயர்பட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.